ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போய் எதையோ ஒன்று கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசும் கிடைச்சா எப்படி இருக்கும்? லெட்ஸ் கிராக் த கோட். 1895ல ஜெர்மனி சேர்ந்த சயின்டிஸ்ட் ரான்சன் கேத்தோட் ரேஸ் கண்ணாடியில பாஸ் ஆகும்போது என்ன ரியாக்ஷன் ஆகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது வெளிச்சம் வெளியே போக கூடாதுன்னு அந்த கிளாஸ் டியூப் சுத்தி பிளாக் போர்டு வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிருக்காரு. அன்எக்ஸ்பெக்டட்லி பக்கத்துல இருந்த ஸ்கிரீன்ல வெளிச்சம் வந்திருக்கு. ஃபுல்லா கவர் பண்ண அப்புறமா எப்படி வெளிச்சம் வந்ததுன்னு இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த ரேஸ் அந்த பிளாக் போர்டை கடந்து வந்திருக்குன்னு இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இந்த ரேஸ் என்ன ரேஸ்னு இவருக்கு தெரியாதனால இதுக்கு எக்ஸ்னு பேர் வைக்கிறாரு. சில நாட்கள்லயே அந்த ரேஸ் மனுஷனோட ஸ்கின்னை பாஸ் பண்ணி போகணும், எலும்பை பாஸ் பண்ணி போகாதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அவரோட ஒய்ஃபோட கையை வச்சு முதல் எக்ஸ்ரேவை பதிவு பண்ணி ஒரு செய்தி ஆக்குறாரு. உலகம் ஃபுல்லா இந்த எக்ஸ்ரேவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. மருத்துவ கண்டுபிடிப்புலயே இது ஒரு பெரிய மைல்கல்லா அமையுது. இந்த கண்டுபிடிப்பால உடஞ்ச எலும்பு, கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் என்ன கண்டிஷன்ல உடம்புக்குள்ள இருக்குன்னு ஓபன் பண்ணாமலே டாக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு. பிசிக்ஸ்க்கான முதல் நோபல் பரிசு இவருக்கு 1901ல இதுக்காக கொடுத்திருக்காங்க. இப்போ சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் நிறைய வந்திருக்கலாம். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா?